எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாழினி, ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டுடியோ ஸ்கோபோ. ஸோ ஹியர்ஸ் யாழினி. ஹலோ. Thank you for having me here. எஸ். ஸோ நம்ம ஒரு ஒரு 1 மந்தாவே நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்டர்வியூ வந்து வைக்கலாம் வைக்கலாம் அப்படி சொல்லி. ரொம்ப 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 நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா. ஸோ இன்னைக்கு 2 பேருக்குமே பாசிபிளா இருந்தனால we got to have this interview and ஒரு ஃபோட்டோகிராஃபில பேஷனேட்டா இருக்கிற ஒரு பர்சனை வந்து இன்டர்வியூ இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம அதிகமா விமன் பத்தி பேசுறதுனால ஹவ் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்ட்ல ஒரு விமன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றத வி கேன் ஹாவ் அ டிஸ்கஷன். ஸோ வந்து இப்போ நம்ம சேனல்ல வந்து விமனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமா பேசுவோம் அப்படின்ற ரீசன்னால என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு போறீங்க, ஏதோ ஒரு ஈவெண்ட்காக போறீங்க அப்படின்னா, நீங்க விமன் அப்படின்றதுனால உங்கள டவுட்டா பார்த்திருக்காங்களா? இவங்க எப்படி பண்ணுவாங்க? இவங்க பண்ணா வொர்க் அவுட் ஆகுமா? அப்படின்ற மாரி டவுட்டா பார்த்திருக்காங்களா உங்கள? மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்து எஸ். எனக்கு தெரிஞ்சு நான் உள்ள வந்தப்போ இப்போ லீட் ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபரா இருந்த யாரும் அங்க இல்ல. என்னோட சீனியர்ஸ் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரீசெண்ட் டேஸ் தான் தெரிஞ்சு எனக்கு முன்னாடி ஒரு சீனியர் ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, வெட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நான் உள்ள வந்த டைம் யாருமே வெட்டிங் வந்து பண்ணல. அவங்களும் அதை முடிச்சுட்டு பிரேக் விட்டாங்க போல. என் கேஸ் எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணல. நான் உள்ள வந்த டைம் 2016 நான் சொல்றேன். இப்போ இருக்கிற போட்டோகிராஃபர்ஸ்லாம் இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் அதுல பூம் ஆனவங்க. அவங்களும் கிரேட் ஜாப்ஸ் உமன் வந்து இப்போ பண்றது வந்து எல்லாருக்குமே தெரியுது. அப்போ வந்து எல்லாருக்குமே டவுட் இருக்கும், இவங்க எடுத்துருவாங்களா, இவங்க எதுக்கு கூப்பிட்டீங்க வச்சீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே டவுட். கேமரா எல்லாம் தூக்கிட முடியுமா? தூக்க முடியும். ஏன்னா எல்லாமே ஹெவி லோடட். நான் தூக்குறேன் படுறான்னு 10 கிலோலாம் நான் தூக்கிட்டு நின்றுருக்கேன். என்ன பார்த்துட்டு எப்படி தூக்கிட்டு இவ்வளவு தூரம் நிக்கிறீங்கன்னு கேட்ட ஆட்களே அதிகம் ஆக்சுவலா சொல்ல போனா. ஏன்னா அது வந்து ஹெவியஸ்ட் திங். அதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட், அது இருந்தா ஒரு ரிசல்ட் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி வந்துட்டு we have to do that. இது வந்து மென் டாமினேட்டடான ஒரு ஃபீல்டு தான். பட் இருந்தாலும் வந்துட்டு நவடேஸ் வந்துட்டு எல்லா உமனும் வந்துட்டு தே ஆர் டூயிங் கிரேட் ஜாப்ஸ். எந்த ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்லாம் இல்லாம எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து இப்போ விமன் ஆர் பெர்ஃபார்மிங் அப்படின்றது வந்து நம்ம டினை பண்ணவே முடியாது. ஆமா, ஏன்னா இப்போ நம்ம ஸ்வைப் சிஸ்டம்ல இருக்கிறனால வந்துட்டு நம்ம ஸ்வைப் பண்ணி பாக்குறதுனாலே வந்து தெரியுது, நிறைய விஷயம் வந்துட்டு தெரியுது. ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு, ஓகே இவ்வளவு பண்றாங்க அப்படின்றது வந்து இப்போ எக்ஸ்போஸ் ஆகுது. பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இது எக்ஸ்போஸ் ஆகுது. இப்போ நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ இந்த போட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு ஃபீல்டுல நிறைய ஏரியாஸ் இருக்கும்ல. வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபின்னு இருக்கும், ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபின்னு இருக்கும், அண்ட் வெட்டிங் போட்டோகிராஃபின்னு இருக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ்ல இந்த ஏரியா வந்து போட்டோகிராஃபில இது விமனுக்கானது இல்லை அப்படின்ற ஒரு 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 மைண்ட் பிளாக் வந்து எந்த ஃபீல்டுல அது இருக்கு? ஆக்சுவலா போட்டோகிராஃபி வந்துட்டு டு பி ஹானஸ்ட் மென் டாமினேட்டடான ஒரு ஒரு ஃபீல்டு தான். வெட்டிங்ல வந்துட்டு சொல்லதான் செஞ்சாங்க. இப்போ வெட்டிங்கை விட வந்து வைல்ட் லைஃப்லாம் கியர்ஸ் வந்துட்டு ரொம்ப கூட. டாக்குமெண்ட்ரில எல்லாம் வருவாங்க. நிறைய நிறைய டாக்குமெண்ட்ரி உமன்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம்ல நிறைய பாக்குறோம். பட் ஆனா முன்னாடியே வந்துட்டு நாட்ஜியோ ஆகட்டும், டிஸ்கவரி ஆகட்டும், இந்த மாதிரி சேனல்ஸ்க்கே வந்து நிறைய உமன் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. நான் ரீசெண்ட் டைமா நான் வந்து சில டாக்குமெண்ட்ரி நான் வந்து பார்த்தேன். பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நான் பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சு ஓகே இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்காங்க. எல்லா வெட்டிங்னு இல்ல, போட்டோகிராஃபி எல்லாத்துலயுமே வந்துட்டு மென் டாமினேட்டடான ஒரு விஷயம் தான். பட் நவடேஸ் வந்துட்டு விமன் வந்துட்டு டூயிங் கிரேட் ஸ்டெப்ஸ். அது உண்மை. ஹானஸ்டா வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ போட்டோகிராஃபி ஃபீல்டுன்னு கிடையாது. பட் யூஸ்வலாவே நிறைய சமயங்கள்ல நம்ம எல்லாருமே ஒரு அன்சேஃபான சிச்சுவேஷன் ஃபீல் பண்ணுவோம். பட் அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி இந்த மென் டாமினேட்டட் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுல நீங்க ஃபீல் பண்ண ஒரு அன்சேஃபான மொமெண்ட்ஸோ இல்ல நீங்க அதை எப்படி நேவிகேட் பண்றீங்க அந்த சிச்சுவேஷன்ஸை? யூஸ்வலி ஐ ஸ்கிப் தட். அந்த மாதிரி மோஸ்ட்லி ஐ சரௌண்டட் வித் மை பாய்ஸ் அப்படின்றப்ப இனிஷியல் ஸ்டேஜ்மே வந்துட்டு அவங்கள எனக்கு தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் கோ ஃபார் அ ஷூட். எனக்கு வந்து அவங்கள தெரிஞ்சிருக்கும் எப்படியாச்சும். இன் ஃபேஸ்புக், இன் இன்ஸ்டாகிராம், இன் கான்டாக்ட் வித் ரெஃபரல் கான்டாக்ட், அந்த மாதிரி அவங்கள வந்து எனக்கு தெரிஞ்சு கிளைண்ட் இல்லை, போட்டோகிராஃபர்ஸே. ஓகே, எனக்கு வந்து அவங்கள தெரிஞ்சிருக்கும்.
தெரிஞ்சிருக்கிறனாலதான் அவங்க இது பண்ணா ஓகே தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் டேஸ் போக போக ஐ சரௌண்டட் வித் மை பாய்ஸ். எனக்கு வந்துட்டு மோஸ்ட் கம்ஃபர்டபுள். ஐ டோன்ட் ஃபீல் லைக் எப்படி சொல்றேன்னா தே டோன்ட் ஈவன் கன்சிடர் மீ அஸ் அ உமன். நாங்க ரொம்ப சில். எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பேடா அந்த மாதிரி எது எக்ஸ்பீரியன்ஸும் இதுவரைக்கும் தேங்க் காட் எதுவும் நடக்கல. பட் அந்த மாதிரி ஏதாவது லைட்டா பாக்குற விதம்ன்றது இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த மாதிரி இருந்தாலே ஐ யூஸ்லி ஸ்கிப் தட். ஓகே அப்படின்ற மாதிரி அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம அதை வந்து தடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகணும். இது வந்துட்டு உமன் கர்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் என்னதான் நமக்கு ஒரு ஒரு சிச்சுவேஷன் எவ்வளவு ஹார்டா இருந்தாலும் பட் அன்சேஃபா இருந்தாலும் அட் லாஸ்ட் we have to move ahead அப்படின்றது ஒரு விஷயம். we have to move ahead அப்படின்றப்போ நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி போதான் செய்யணும். அதுக்குன்னு வந்துட்டு போட்டோகிராஃபி வந்துட்டு பண்ண கூடாது, இது நமக்கான ஃபீல்ட் இல்லன்னு அது போகணும் தோணக்கூடாது. ஏன்னா நான் இதை வந்துட்டு என் வீட்டுல புரிய வச்சு நான் வந்துட்டு இதுதான் பண்றேன் இப்படிதான் பண்றேன்றதுக்கே வந்துட்டு அது அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே எனக்கு டைம் எடுத்துச்சு. நான் இந்த வேலை பண்றேன், நான் இப்படிதான் இருக்கேன், நான் ரொம்ப சேஃபா இருக்கேன். வீடு வந்துட்டு எப்படி சொல்லனா அவங்க வீடு ஹாப்பியா இருந்தா நம்மளால வந்து எந்த வேலைனாலும் நம்மளால செய்ய முடியும். அப்படின்றப்ப வீடே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து இதுதான் பண்றேன் இப்படிதான் இருக்கேன்றப்போ என்னால ஈஸியா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு என்னால வந்து போட்டோகிராஃபி ஃபீல்ட வந்துட்டு என் பேஷனை வந்து என்னால விட்டுட்டு என்னால போக முடியாது. இப்போ நம்ம அன்சேஃபா இருக்கிறோம், இல்ல வந்து அன்சேஃபான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது, அதை நம்ம மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படின்றத தாண்டி இந்த ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, போட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரி அப்படின்றது மேல் போட்டோகிராஃபர்ஸையும் ஃபீமேல் போட்டோகிராஃபர்ஸையும் ஒரே மாதிரி தான் பாக்குது. அவங்க ரெஸ்பெக்ட் ஆகட்டும், இல்ல பே ஆகட்டும், இல்ல வந்து நமக்கு கொடுக்குற ஒரு ரெகக்னிஷன் ஆகட்டும், இதெல்லாம் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கா இல்ல இட்ஸ் டிஃப்ரெண்ட்? இல்ல அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்லி இருக்கதான் செய்யுது. கம்ப்ளீட்லி எப்படி சொல்லனா பேமெண்ட் வைஸ் கிடையாது, பட் அதர் திங்ஸ்ல வந்துட்டு அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கதான் செய்யுது. லெத்தாஜிக்கலா இருக்கிற மாதிரி எனக்கு சில நேரத்துல எனக்கு தோணி இருக்கு. இப்போ இப்போ நான் வந்து இருக்கிற ஸ்டேஜ்ல வந்துட்டு ஆமாண்டா நான் தான் பண்ணுவேன், நான் இப்படிதான்டா அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறதால இருக்க முடியாது இல்ல கிளம்பு அப்படின்ற ஸ்டேட்டுக்கு நான் வந்துட்டனால என்னால நான் டாமினண்டடா என்னால வந்து பேச முடியாது. அது ஈவந்தோ நான் கிளைண்ட் எடுக்கிறேன் அப்படின்றப்போ இது என்னோட டேர்ம்ஸ், என்னோட ரூல்ஸ், நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில இடத்துல நான் வந்து சொல்ல முடியுது. இது வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலயும் வளைஞ்சு கொடுத்து நம்ம வந்து போக முடியாது. இப்போ அவங்க ஈவெண்ட்டுக்கு ஏதோ ஒன்று கேட்கறாங்க, போட்டோகிராஃபில வீடியோகிராஃபில ஏதோ ஒன்று கேட்கறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து எவ்வளவு நாளும் மெனக்கெடலாம், என்னன்னாலும் பண்ணலாம். பட் வந்துட்டு அதர் தென் தட் வந்துட்டு மென் அண்ட் உமன்ன்றது நான் பிரிக்கலாம் இல்லை. ஐ டு ஹாவ் அ உமன் ஃபீமேல் டீம் இருக்காங்க, எனக்கு மென் டீமுமே இருக்காங்க. ஸோ என்ன அந்த மாதிரி பிரிக்க முடியாது. நாங்க போட்டோகிராஃபர்ஸா இது வந்து நாங்க இந்த டைம்ல இந்த டைம் அவைலபிளா இருப்போம் சார், நீங்க இந்த டைமுக்கு நீங்க ரெடியாகி வந்தாதான் உங்களுக்கு இந்த ஷார்ட் வரும், நீங்க அந்த டயத்துக்கு நீங்க இதை பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம கைட் பண்ணதான் செய்வோம். அது அவங்க வரல அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன குறை சொல்றீங்க வச்சீங்க அப்படின்னா இப்ப ஃபீமேல்ன்றனால வந்துட்டு ஈஸியா வந்து பிளேம் பண்ண முடியும். இதுக்குதான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிளேம் பண்ண முடியும். நாங்க அதனாலே வந்துட்டு ஃபுல் கைடன்ஸ் வந்துட்டு முன்னாடியே கொடுத்துருவோம் கிளைண்ட்டுக்கு. ஸோ அந்த கிளாஸ் வந்துட்டு இருக்காது, இது பசங்கட கொடுத்துருந்தா கரெக்டா இருந்திருக்கும், அந்த மாதிரி வந்துட்டுலாம் இருக்கதான் செய்யும். பட் நான் இது எங்களோட டேர்ம்ஸ், நாங்க இதுதான் ஃபாலோ பண்ணுவோம், நாங்க இப்படிதான் நாங்க டெலிவர் தருவோம், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா சைன் பண்ணிட்டு யூ கேன் ஜாயின் திஸ் அப்படின்ற மாதிரிதான். ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபீமேல் போட்டோகிராஃபரா இருக்கிறதுனால நம்ம இந்த விஷயங்கள்ல ஒரு பேசிக்கா ஒரு ஆர்கனைசேஷனா பார்க்கும்போது பேசிக்கா பண்ண வேண்டிய விஷயங்களை தாண்டி நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இல்ல அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, லெத்தாஜிக்கா இருந்துருவாங்க அப்படின்றதுனால நம்ம ஒரு ஒன் ஸ்டெப் நம்ம வந்துட்டு இருக்க வேண்டியது இருந்துச்சு. ஆக்சுவலா இப்ப வரைக்குமே அந்த இது இருக்கதான் செய்யுது. இப்போ வந்துட்டு இந்த எப்படி சொல்லனா மாஸ்க்கு பின்னாடி இருக்க ஃபேஸ் வந்து தெரியல, மாஸ்க் ஸ்மை கம்பெனிக்கு பின்னாடி இருக்க ஃபேஸ் வந்து இப்ப தெரியல. கம்பெனியா ரெஜிஸ்டர் ஆகுறதுனால அங்க யாரு பின்னாடி இருக்கான்றது வந்து தெரியல. சோ அதனால அது வேற மாதிரி போகுது. ஓகே, நம்ம வந்து ஒரு விமனா இருக்கிறதுனாலயே நம்ம சில ப்ரிகாஷனரி
ஸ்டெப்ஸா கூட அத எடுத்துக்கலாம். இந்த டேர்ம எப்படி நம்ம காயின் பண்றத தாண்டி, நம்ம ஒரு ஒரு ஹெட்டா நம்ம ஃபங்ஷன் ஆக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தாண்டி, இப்போ நெறைய ஃபீல்ட் ஆஃப் அ ஆக்குபேஷன்ஸ் இருக்கு, ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. பட் எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து அ மேல் குக் இல்ல வந்து மேல் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்றது கிடையாது. பட் ஒரு விமன் அந்த இடத்துல இருந்தா மட்டும் ஒரு ஃபீமேல் குக் இல்ல வந்து ஒரு ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர் அந்த மாதிரி காயின் பண்ற அந்த டெர்ம் வந்து அது எப்படி அது அது ஓகேவா? இல்ல உங்களுக்கு அது அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அது ஃபைனா இருந்திருக்கா? பிகாஸ் நம்ம ப்ரொஃபஷன தாண்டி ஸ்கில் இஸ் ஃபார் எவ்ரிஒன். அந்த ஸ்கில் இப்ப ஃபோட்டோகிராஃபினா அந்த ஸ்கில்ல நானும் கத்துருப்பேன், நீயும் கத்துருப்ப. அந்த இடத்துல நீ வந்து என்னைய மேல் ஃபோட்டோகிராஃபர்ன்னு சொல்லாத இடத்துல, நீ எதுக்கு ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர்ன்னு மட்டும் என்னைய சொல்ற? ஓகே. என்னைய நீ காயின் பண்ண வேணாம். ஐ அம் அ ஃபோட்டோகிராஃபர் அவ்வளோதான். அப்படின்றது இருக்கும்ல. அண்ட் அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு இந்த காயின் பண்ற டேர்மே எனக்கு வந்து சுத்தமா ஆகாது. ஐ அம் அ ஃபோட்டோகிராஃபர். நான் ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர் இருந்தா, மேல் ஃபோட்டோகிராஃபர் இருந்தா என்ன? யூ நீட் அ ஒர்க் டு டு பி டன். அது யார் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். எனக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்குள்ளேயே மேல் ஃபோட்டோகிராஃபர், ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்றது எனக்கு பிடிக்காது. கிளைண்ட்டுக்கு எஜுகேட் பண்றோம் அப்படின்றது வேற. பட் ப்ரொஃபஷனலாவே எனக்கு அது வந்து அந்த டேர்ம் வந்து பிடிக்காது. ஆனா வந்துட்டு அதையே வந்துட்டு ரொம்ப அழகா நிறைய பேர் வந்துட்டு ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரம் ஹியர் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் பயோல நான் நிறைய பேரோட தான் வந்து பார்த்துருக்கேன். ஹேஷ்டேகோ பயோவோ நான் நிறைய பேரோட பார்த்துருக்கேன். அது வந்துட்டு ப்ரொஃபஷனலா இருக்க ஒரு பர்சனுக்கே அது வந்து புரியல அப்படின்றப்ப நம்ம அந்த வந்து டிஃபிகல்ட்டி வந்து இருக்கும். ஒரு கிளையன்ட்க்கு நம்ம புரிய வைக்கணும்ன்றது கிடையாது. பிகாஸ் கிளையன்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு வொர்க் அது அவ்வளோதான். அந்த வொர்க் முடிச்சு குடுத்தா அந்த டீலிங் முடிஞ்சது. பட் அந்த ஃபீல்டுலயே இருக்கக்கூடிய ஆட்கள், இல்ல எனக்கு தொடர்ந்து நம்ம கன்டினியூஸா அவங்க கூட வொர்க் பண்ணும்போது எனக்கு இருக்கும். அந்த டேக் லைன் வந்துட்டு எனக்கு நான் பெருசா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஐ அம் அ ஃபோட்டோகிராஃபர். என்ன ஃபோட்டோகிராஃபர மட்டும் பாரு. என் ஒர்க்க மட்டும் பாரு. வேற வேற எந்த விஷயத்தையும் வச்சு பார்க்காத அப்படின்றது வந்துட்டு நான் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ன்னு கிடையாது. பட் எனக்கு அந்த விஷயம் பிடிக்காது. பை பர்சனலாவே. லாஸ்ட்டா வந்து நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. அந்த ப்ரொஃபஷன்ஸ் சில விஷயம் எதுவுமே வந்து விமனுக்கானது, மென்னுக்கான ப்ரொஃபஷன்னு கிடையாது. பட் தேர் ஆர் கேர்ல்ஸ், தேர் ஆர் விமன் ஹூ திங்க் இந்த ப்ரொஃபஷன் வந்து இது நமக்கு விமனுக்கானது கிடையாது அப்படின்னு தேல் செட் பேக் நெறைய நேரங்கள்ல. ஸோ அப்படி இருக்க கேர்ல்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி சொல்ல போனா எந்த டேபுவும் கிடையாது. ஆக்சுவலா வந்துட்டு எல்லா ஃபீல்ட்லயுமே வந்துட்டு உமன்ஸ் ஆர் ராக்கிங் லைக் அ ஸ்டார். அதனால இதுதான் பண்ணணும். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கோ ஃபார் இட். அதுல நீங்க ஒரே ஒரு விமனா இருந்தாலும் பரவாயில்ல, கோ ஃபார் இட். நீங்க வந்துட்டு அதுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நீங்க அடுத்து பின்னாடி அதை பத்தி பேசப்படுவீங்க. யூ ஆர் ஃபர்ஸ்ட் உமன் டு டூ திஸ் அப்படின்றப்போ அதனால தாராளமா கோ ஃபார் இட். அதுல நீங்க சிங்கிள் உமன் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும். இனிஷியலா நீங்க அதை ஸ்டார்ட் பண்றப்போ ரொம்ப டாமினேட்டடா இருக்கும். ஒன்ஸ் நீங்க அதை வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க, அதை வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றப்போ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே தெரியாது. அதுல நீங்க வந்து ரொம்ப பெரிய ப்ரோ ஆயிருவீங்க. சின்ன சின்ன லிட்டில் திங்ஸ் தான் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாவே உருவாக்கி ரொம்ப அது வந்து ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணும். நான் அதை வந்து ரொம்ப பர்சனலா பிலீவ் பண்ணுவேன். சின்ன சின்ன மைன்யூட்டான கரெக்ஷன்ஸ் பண்ணும் போதே வந்துட்டு அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த ஆர்ட். ஸோ அதே மாதிரிதான் வந்துட்டு எந்த ப்ரொஃபஷனாலும் சரி, டோன்ட் பி அஃப்ரைட் டு டூ தட். யாருனாலும் தாராளமா வந்து பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் அஸ். வி மே ஹெல்ப் யூ. எங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா வி மே ஹெல்ப் யூ. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க சொன்னதோட சேர்த்து நான் ஆட் பண்ண நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வாட் எவர் த சிச்சுவேஷன் வீல் கோ பியாண்ட் தட் சிச்சுவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இதுதான் நமக்கு இது இது இவங்களுக்கு இது இவங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமும் எல்லாருக்கும் எப்பவுமே எல்லா வாய்ப்புகளும் இட்ஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன். இது மென் விமன் அப்படின்ற டிஃப்ரென்சஸ்லாம் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ வி ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட்.